லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. மற்றும் ஒரு அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி ஸ்பெயின் புறப்படுகிறார். வரும் 27ஆம் தேதி ஸ்பெயின் புறப்படும் முதலமைச்சர் மீண்டும் பிப்ரவரி 12ஆம் தேதி சென்னை திரும்புகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். ஜனவரி 28ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த விவரமானது வெளியாகி இருக்கிறது. கூடுதலான விவரங்கள் என்ன? அதாவது தமிழக அமைச்சரவை கூட்டம் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இதில் பாத்தீங்கன்னா மாநில மகளிர் கொள்கை ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களை வேலைக்கு முன்னுரிமை வழங்குவது குறித்தும் அவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இந்த முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 3 நாடுகளுக்கு செல்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்கிறார். அமெரிக்க பயணத்தின் போது தொழில்துறை அமைச்சர் TRB ராஜாவும் உடன் செல்ல இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொழில்துறையைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகளும் செல்கிறார்கள் என்று தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பிறகு 2 முறை சென்றிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த பயணத்திட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பயணத்தை முடித்துவிட்டு பிப்ரவரி 12ஆம் தேதி முதலமைச்சர் சென்னை திரும்புகிறார் என்றும் தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதுக்கு இன்சார்ஜ் மினிஸ்டர் எதுவும் கிடையாது. ஏற்கனவே முதலமைச்சர் கடந்த 2 முறை சென்ற போதும் அவர் அலுவல்களை வெளிநாடுகளில் இருந்தே பார்த்திருக்கிறார். சவுதி அரேபியா சென்ற போதும், ஜப்பான், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்ற போதும் அவ்வப்போது ஆலோசனைகளை தமிழக அரசுக்கு அங்கிருந்து காணொலி காட்சி மூலமாக கொடுத்திருக்கார். அந்த அடிப்படையில் அந்த முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு 7 சப்ஜெக்ட் இன்னைக்கு கேபினெட்ல முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா தொழில் முதலீடுகள் ஈர்ப்பது தொடர்பாகவும், அதே போல மாநில மகளிர் கொள்கைக்கு ஒப்புதல். ஏற்கனவே பாத்தீங்கன்னா மத்திய அரசு கொள்கை தான் 2001ஆம் ஆண்டிலிருந்து இருக்கிறது. புதிதாக மாநிலத்திற்கென்று மகளிர் கொள்கை என்று இல்லை. எனவே மகளிருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குவது, அவர்களுக்கான வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்குவது, அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சில தற்காப்பு கலைகளை வழங்குவது, அதே போல மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பில் அவர்களுக்கான நாட்களை, வேலை செய்யக்கூடிய நாட்களை எண்ணிக்கையை உறுதிப்படுத்துவது என்பன போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த மாநில மகளிர் கொள்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. இது குறித்த அதிகாரப்பூர்வ பிரஸ் என்றும் தமிழக அரசு சார்பில் வெளியிடப்படுகிறது. மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 3வது முறையாக தற்போது வெளிநாடு பயணம் செல்ல உள்ளார். வரும் 27ஆம் தேதி ஸ்பெயின், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் முதலமைச்சர் கூட யாரெல்லாம் போக திட்டம் இட்டிருக்காங்க, மேலும் யாரெல்லாம் அங்க சந்திச்சு பேச இருக்காங்க? அதாவது பாத்தீங்கன்னா முதலமைச்சருடன் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, அதே போல தொழில்துறை செயலாளர் அருண் ராய் உள்ளிட்ட செயலாளர்களும் செல்ல இருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு முக்கியமான நிறுவனம் இன்றைக்கு காலை கூட முதலமைச்சரோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தயாரிப்பாங்க. அதாவது குறிப்பா இந்த மொபைல் போனுக்குலாம் யூஸ் பண்ண அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணம் மேற்கொள்ள உள்ளார். வரும் 27ஆம் தேதி அவர் புறப்பட இருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.